வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கூட 2025க்குள் ஒரு புதிய டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க நினைச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். காரணம் என்னன்னா, டிரைவிங் லைசென்ஸ் செய்வது பற்றிய முழு ப்ராசஸ் இப்போ ரொம்ப மாற்றமாகிடுச்சு. இங்க நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போறேன். எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் நீங்க எளிதாக ஆன்லைன்ல டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட டெஸ்டையும் நீங்க வீட்டிலிருந்தே ஆன்லைன்ல எழுதலாம். முதல்ல உங்க ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. அதுல parivahan.gov.in அப்படின்ற அபிஷியல் போர்ட்டலுக்கு வரணும். பேஜ் ஓபன் ஆனதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா டிரைவர் ஆர் லேர்னிங் லைசென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும். அதுல கிளிக் பண்ணணும். அதன் பிறகு உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டேட்ஸோட பேர் லிஸ்டாவே வரும். அதுக்கப்புறம் வரும் பேஜ்ல ஆர்டிஓ டிபார்ட்மெண்டோட நிறைய சர்வீசஸ் இப்போ ஆன்லைனா மாற்றப்பட்டிருக்குன்னு தெளிவா காட்டுவாங்க. அதனால இப்படி பேசிக்கான வேலைக்கு ஆர்டிஓ ஆபீஸ் போன தேவையே இருக்காது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது புதிய லைசென்ஸ் அப்ளை பண்ணணும். இதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். பலருக்கு தெரியாம இருக்கும், அதனால சொல்லிடுறேன். டிரைவிங் லைசென்ஸ்ல 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல் ஸ்டெப் லேர்னிங் லைசென்ஸ். முதல்ல அப்ளை பண்ணும்போது இந்த டெஸ்ட்டை நீங்க வீட்டிலிருந்தே ஆன்லைன்ல எழுதலாம். டெஸ்ட் முடிந்தவுடன் உங்க லேர்னிங் லைசென்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகிடும். அப்படியே இந்த நம்பரை பயன்படுத்தி தான் பெர்மனன்ட் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இது பொதுவாக 10 முதல் 15 வருடம் வரை வேலிடிட்டியோட வரும். இதைத்தான் ரெகுலர் லைசென்ஸ்னு சொல்வாங்க. அதனால இங்க லேர்னிங் லைசென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூவா பிரஸ் பண்ணணும். இங்க ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வரும் அப்ளிகன்ட் டஸ் நாட் ஹோல்ட் எனி டிரைவிங் லைசென்ஸ் இன் இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும். பின்னாடி 2 ஆப்ஷன்ஸ் வரும். முதல் ஆப்ஷன் சப்மிட் வயா ஆதார் அத்தன்டிகேஷன். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. டெஸ்ட்டை வீட்டிலிருந்தே எழுதலாம். உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் போனுக்கு வரும். ஆனா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லைன்னா அல்லது ஆர்டிஓ ஆபீஸ்க்கு நேரடியாக போயிட்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நாம என்ன செய்யணும்? வீட்ல இருந்தபடியே லைசென்ஸ் செய்யணும்னா முதல் ஆப்ஷனான சப்மிட் வயா ஆதார் அத்தன்டிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர்டிஓ ஆபீஸ் போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா இந்த ஆப்ஷன் பயன்படுத்துறதுக்கு உங்க ஆதாருக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும். இதே போர்ட்டல்ல கிளியரா சொல்லிருப்பாங்க. சோ இங்க ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ற ஆப்ஷன் வரும். உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணி ஜெனரேட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் ஓடிபி உங்க ஆதார்ல பதிவு பண்ணியிருக்கும் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி ஐ ஹியர்பை அண்டர்ஸ்டாண்ட் ஆத்தென்டிகேட் என்ற ஆப்ஷன்ஸை முறையாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க ஆதார்ல இருக்கும் டீடைல்ஸ் அனைத்தும் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம ப்ரெசீட் பிரஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு பாப்அப் வரும். அதுல உங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் சரியா ஆட்டோ செலக்ட் ஆகி இருக்கா என்று ஒரு தடவை செக் பண்ணணும். ஆதார் அட்ரஸ்க்கு மேட்ச் ஆகிற பின்கோடு அடிப்படையா கவர்மெண்ட் ஆட்டோ செலக்ட் பண்ணிருப்பாங்க. தவறா இருந்தா அந்த பாப்அப்ல கொடுத்திருக்கும் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ண சொல்வாங்க. பெரும்பாலும் கிட்ட சரியாக தான் வரும். அப்போ ஓகே கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆபீசஸ் லிஸ்ட் வரும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல பல ஆர்டிஓ ஆபீசஸ் இருந்தா உங்க ஏரியாக்கு சம்பந்தப்பட்ட சரியான ஆபீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னும் சில டீடைல்ஸ் வந்திருக்கும். அதில் பர்த் பிளேஸ் மட்டும் ஆதார்ல இருந்து வராது. அதனால நீங்க எடிட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும் எந்த இடத்துல பிறந்தீங்கன்னு. வேற ஸ்டேட்ல பாண்ட் பண்ணிருந்தா அந்த ஸ்டேட் நேமையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் செக்ஷன் வரும். அதுல 10th பாஸ், பிலோ 10th, 8th போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்க குவாலிஃபிகேஷன் லெவல் எந்த கேட்டகரியில் அடங்குதோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறகு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்தது கண்ட்ரி ஆஃப் பர்த் என்பதை இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிளட் குரூப் செலெக்ஷன் ஆப்ஷனும் வரும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா எல்லா பிளட் குரூப்ஸும் லிஸ்டா காட்டும். உங்ககிட்டமும் உங்க பிளட் குரூப் தெரியலனா லிஸ்ட்ல அன்னோன் என்ற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணினா நான் இன்னும் டெஸ்ட் பண்ணவில்லை என்று அர்த்தம். அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணணும். அதே நேரத்தில் ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பர் ஆல்ரெடி இங்கே ஆட்டோ ஃபில் ஆகி இருக்கும். எமர்ஜென்சி மொபைல் நம்பர் என்டர் பண்ற ஆப்ஷனும் வரும். வீட்டுல வேற யாரோட போன் நம்பர் கூட என்டர் பண்ணலாம். ஆனா இது கம்பல்சரி இல்ல. வேண்டானா ஸ்கிப் பண்ணலாம். ஆதார்ல இருக்கும் நம்பர் போதும். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் செக்ஷன் வரும். உங்க உடம்புல ஏதாவது ஸ்கார், மோல், பர்த் மார்க் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மார்க் இருந்தா இங்க சொல்லலாம். சொல்லலும்னு ஃபோர்ஸ் இல்ல. விருப்பப்படி மென்ஷன் பண்ணலாம் அல்லது ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் செக்ஷன் வரும். இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஆதார்ல இருக்கும் அட்ரஸ் தான் உங்க டிரைவிங் லைசென்ஸ்ல பிரிண்ட் ஆகும். அதனால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணலையா இருந்தா அவங்க தெஹசில் அல்லது தாலூக் எந்தது என்பதை செலக்ட் பண்ணணும். நீங்க சிட்டில இருக்கிறீங்களா வில்லேஜ்ல இருக்கிறீங்களா என்பதை பொறுத்து கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. பிறகு உங்க நகரம் அல்லது கிராமம் எது என்ற பெயரை லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணணும். இப்படி அட்ரஸ் செக்ஷன் முறையாக கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் செக்ஷன் வரும். நாம் ஆதார் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணறதால பெர்மனன்ட் அட்ரஸையும் சேமாவே இருக்கும். இதுல ஒன்றும் எடிட் பண்ண முடியாது. அதனால சப்டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் அல்லது டவுன் ஆகியவை ஆதாருக்கு மேட்ச் ஆக செலக்ட் பண்ணணும். 2 அட்ரஸையும் சேமாகவே இருக்கும். அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும். இந்த அட்ரஸ்ல நீங்க எத்தனை வருடமா இருக்கிறீங்க? பிரசன்ட் ஆதார் அட்ரஸை அடிப்படையா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அல்லது எவ்வளவு காலம் இருக்கீர்களோ அது நம்பராய் என்டர் பண்ணணும். பிறந்த நாளிலிருந்து அங்கேதான் இருக்கிறீங்கன்னா லைஃப் டைம் இயர்ஸை அப்ராக்சிமேட்டா என்டர் பண்ணலாம். மந்த்ஸ் இருந்தா அதை கால்குலேட் பண்ணி சேர்த்து டைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் பேஜில் கீழே வந்தா கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுல முக்கியமானது நீங்க எந்த வாகனத்துக்கான டிரைவிங் லைசென்ஸ் வேண்டும்னு டிசைட் பண்ணணும். அதிகமாக எல்லாரும் பைக் ஓட்டுறதுக்காக லைசென்ஸ் எடுக்கிறாங்க. அதனால மோட்டார் சைக்கிள் வித் கியர் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். வித்தவுட் கியர் என்பதும் இருக்கும். ஆனா அதை செலக்ட் பண்ண வேண்டாம். நமக்கு கியர் பைக்குக்கு தான் லைசென்ஸ் தேவை. அதோட கார் ஓட்ட போறவங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி 2 ஆப்ஷன்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலெக்ஷன் எப்படி பண்ணுவது? எந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணினாலும் அது ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும். அந்த ப்ளூ பட்டனையே பிரஸ் பண்ணினா அது கீழே உள்ள செலக்டட் செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். இதே மாதிரி மற்ற ஆப்ஷன்களையும் ஆட் பண்ணலாம். இப்படி நாம போத் வெஹிக்கிள் கேட்டகரிஸும் செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும். உங்க முன்னாடி டிரைவிங் லைசென்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டதா, ஹோல்ட் பண்ணப்பட்டதா, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதா? இது நடந்திருந்தா சொல்லணும். இல்லையெனில் எம்டியாக விட்டுவிடலாம். நம்ம கேஸ்ல அப்ளிகபிள் இல்லை, அதனால டிக் பண்ண மாட்டோம். அடுத்தது ட்ரெயினிங் ஸ்கூல் பற்றியது. நீங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரெயினிங் எடுத்திருந்தா அந்த லிஸ்ட் இங்கே வரும். அதுல எந்த ஸ்கூல்ல ட்ரெயினிங் எடுத்தீங்களோ அதை செலக்ட் பண்ணி டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அட்மிஷன் டேட், சர்டிபிகேட், ட்ரெயினிங் டியூரேஷன் போன்றவை. இது எல்லாருக்குமே கம்பல்சரி இல்லை. நாம தனியா கற்றுக்கிட்டவங்கன்னா இந்த ஆப்ஷனை அன்டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வரும் டெக்ளரேஷன் செக்ஷன் ரொம்ப முக்கியம். இதுல தவறா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் கண்டினியூவே ஆகாது. காரணம் இது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெக்ளரேஷன். இதுல நீங்க என் கண் சரியா வேலை செய்யல அல்லது எனக்கு ரெட் கிரீன் கலர் டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் அங்கேயே ரிஜெக்ட் ஆகிடும். மீண்டும் ஓபன் ஆகாதபடியும் இருக்கும். அதனால கவனமா செலக்ட் பண்ணணும். இங்க நாம நம்ம நிலைப்படி செலக்ட் பண்ணணும். நைட் பிளைண்ட்னஸ் இல்ல, லாங் டிஸ்டன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓகே, பாடியில எந்த பிசிக்கல் டிசபிலிட்டியும் இல்ல. இப்படி உங்க கேஸ்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா அதை ஹானஸ்டா சூஸ் பண்ணணும். நம்ம கேஸ்ல எல்லாமே நார்மலா இருப்பதால் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஐ ஹியர்பை என்பதை கிளிக் பண்ணி அப்புறம் சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணணும். சப்மிட் கிளிக் பண்ணின உடனே நம்ம டீடைல் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிருச்சுன்னு மெசேஜ் வரும். அங்க ஓகே பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சிடென்ட் ஆகிறதுனால உங்க பாடி பார்ட்ஸை டொனேட் பண்ண விரும்புறீங்களான்னு. டொனேட் பண்ணணும்னா எஸ் கிளிக் பண்ணுங்க. வேண்டானா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இருக்கும். ஐ சர்டிஃபை தட் தி போட்டோகிராஃப் இன் மை ஆதார் இஸ் மை லேட்டஸ்ட் போட்டோகிராஃப். இதை கட்டாயம் டிக் பண்ணணும். ஏன்னா உங்க ஆதார் ரொம்ப பழமையானதா இருந்தா முகம் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ போட்டோ மிஸ்மேட்ச் ஆகக்கூடும். அதனால ஆதார் அப்டேட் பண்ணிருக்கிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. பிறகு கேப்சா கோடை டைப் பண்ணி மீண்டும் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. ஏதோ ஓகே பாப்அப் வந்தா ஓகே பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நொடியில கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு மெசேஜ் வரும். அதோட உங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். இது ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல். அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் அல்லது பிரிண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடியும் மீண்டும் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா நம்பர் குறைஞ்சா போயிடக்கூடாது. அதனால அதை நோட் பண்ணிப்போங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபார்ம் இன்னும் முடிஞ்சதில்ல. நெக்ஸ்ட் டேபை கிளிக் பண்ணணும். கேப்சா வரும். அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அப்படின்னா அடுத்த ஃபார்ம் ஓபன் ஆகும். ஆதார்ல கேவைசி கம்ப்ளீட் ஆனதால நம்ம ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ற ஸ்டெப் முடிஞ்சுவிடும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற ஆப்ஷன் எக்ஸம்ப்டட் ஆகிடும். ஏன்னா ஆதார் மூலம் டிஜிட்டலா வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த முக்கியமான ஸ்டெப் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட். ஆதார்ல சிக்னேச்சர் இருக்காது. அதனால சைன் அப்லோட் கட்டாயம். போட்டோ ஆதார்ல இருக்கிற போட்டோவையே யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்க. உங்க போட்டோ ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆகும். ஆனா சிக்னேச்சர் மட்டும் காணாம போட்டோம். அதனால சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். சிக்னேச்சர் ஃபைலோட சைஸ், டைமென்ஷன் எல்லாம் சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்போ இங்க டைமென்ஷன் கிளியரா காட்டியிருப்பாங்க. அதனால கவனமா இருங்க. நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவர்கள்னா டைமென்ஷன் என்டர் பண்ணி ரீசைஸ் பண்ணலாம். ஃபைல் சைஸ் 10 to 20 கிபிக்குள் இருக்கணும். இப்போ ரொம்ப பேர் மொபைல் போன்லயே இந்த ப்ராசஸ் முடிக்கிறாங்க. அதனால முதல்ல பிளெயின் பேப்பர்ல கிளியரா சைன் பண்ணணும். அதன் பிறகு சைன் இருக்கும் இடத்தை மட்டும் கிராப் பண்ணி ஃபைலா சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரௌஸ் கிளிக் பண்ணி சைன் ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் அண்ட் வியூ ஃபைல் அழுத்துங்க. அப்படின்னா உங்க சிக்னேச்சர் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிருச்சுன்னு காட்டும். போட்டோ அப்லோட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஆதார் போட்டோ தான் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகும்.
பிறகு சேவ் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இமேஜ் ஃபைல் கிளிக் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் டேப் பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட்டஸ் பேஜ் ஓபன் ஆகும். அங்க கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் அழுத்துங்க. இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த முக்கியமான ஸ்டெப் ஃபீஸ் பேமெண்ட். நம்ம ஒன்னொன்னா ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரொசீட் பண்ணுங்க. இங்க நம்ம கேஸ்ல 350 rupees ஃபீ காட்டும். இது லேர்னிங் லைசன்ஸ்க்கான ஃபீஸ். பெர்மனன்ட் லைசன்ஸ் ஃபீஸ் வேற இருக்கும். அதை குறித்து பிறகு செப்பரேட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபீஸ் உங்க வெஹிக்கிள் செலெக்ஷனை பொறுத்து வேரி ஆகும். நாம மோட்டார் சைக்கிள் வித் கியர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 150 rupees. அதோட லைட் மோட்டார் வெஹிக்கிள் LMVயும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால டோட்டல் அமௌண்ட் 350 rupees. பேமெண்ட் செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும்? பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணணும். காமன் PGI ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும். கேப்சா என்டர் பண்ணணும். பே நவ் கிளிக் பண்ணணும். ஐ அக்ரி பட்டன் பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். பேமெண்ட் செய்யணும்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோமே, ஸ்கிரீன்ல பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். அதுல SBI மல்டி பேங்க் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும். இப்ப நீங்க பேமெண்ட்டை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது UPIலயே செஞ்சுக்கலாம். எது கன்வீனியன்ட்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஈஸி UPI தான், அதனால நான் UPI ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். அடுத்து QR கோட் அல்லது UPI ID இரண்டுலையும் ஒன்னு சூஸ் பண்ணலாம். நாம இங்க QR கோட் செலக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் செய்ய QR கோடை உங்கள் மொபைல் ஆப்ல ஃபோன்பே, அமேசான் பே, கூகுள் பே மாதிரி ஆப்ஸ்ல ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி பின் என்டர் பண்ணி அத்தென்டிகேட் செய்துட்டீங்கன்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த பேஜை பேக் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். அடுத்தது உங்க ஸ்கிரீன்ல டிரான்சாக்ஷன் சக்சஸ்னு மெசேஜ் வரும். இப்போ நாம பெய்டு ஃபீஸ்க்கான ரெசிப்டை டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக கிளிக் ஹியர் பிரிண்ட் ரெசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது கேப்சா தருவாங்க. அதை என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் அழுத்துங்க. பிரிண்ட் செய்ய ஸ்லிப் வரும். அதுல ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீண்டும் கேப்சா என்டர் பண்ணி பிரிண்ட் ரெசிப்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிப்ட் ஃபியூச்சர்ல தேவைப்படலாம். அதனால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, ஃபீஸ் பே பண்ணினதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிரீன்ல காட்டப்பட மாட்டோம். ஆனா இன்னும் சில ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போதான் நீங்க லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்டை வீட்டிலிருந்தே எழுத முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் தெரியலையா? அப்போ நாம என்ன பண்றோம்? ஹோமுக்கு போய் மெனுவில் இருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அங்கே அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணணும். நீங்க நோட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அதோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணி கேப்சா கோட் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் பண்ணின உடனே ஸ்டேட்டஸ் பேஜ் ஓபன் ஆகும். அங்கே எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு காட்டும். இதுக்கு பிறகு இந்த செக்ஷன்ல நாம எதையும் செய்ய வேண்டியது இல்லை. அப்ளிகேஷன் முழுக்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உங்க போனுக்கு வர்றது ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம்தான். நீங்க ரோட் சேஃப்டி டுட்டோரியல் வீடியோ முழுவதும் பார்த்த பிறகுதான். இது எதுக்குன்னா, அரசு இப்போ ரூல்ஸ் பண்ணிருக்காங்க. லைசன்ஸ் எடுக்கிறவங்க சாலையில டிரைவ் பண்ற பேசிக் ரூல்ஸை கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். அதனால 5 to 7 minutes டியூரேஷனுடைய ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்திருக்காங்க. அதை முழுக்க வாட்ச் பண்ணணும். இப்போ எப்படி வாட்ச் பண்றது பார்க்கலாம். கிளிக் ஹியர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வரும் கேப்சா கோடை என்டர் பண்ணுங்க. அடுத்தது ஜெனரேட் OTP பிரஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நீங்க என்டர் பண்ணிய மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். அந்த OTPயை இங்க டைப் பண்ணி வீடியோ லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ்ல பார்க்கணும்னு செலக்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டா ஹிந்தி இருக்கும். அதை விட விருப்பம் இருக்கா மாற்றிக்கலாம். அப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் வரும். அதுல கிளிக் பண்ணுங்க. வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இங்க ஒரு முக்கியமானது, வீடியோ நடக்கிறப்போ பாஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரீவைண்ட், டேப் சேஞ்ச், மினிமைஸ் போன்ற எந்த இன்டரப்ஷனையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகாது. வீடியோ முழுக்க கண்டினியூவஸா ப்ளே ஆக விடணும். வீடியோ முடிஞ்சதும் பேஜ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி ரோட் சேஃப்டி டியூட்டோரியல் வாட்ச்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இப்போ நாம நான் வீடியோ பார்த்தாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிவிடும். இதுக்கப்புறம் நீங்க லேர்னிங் லைசன்ஸ் டெஸ்ட்டை வீட்டில இருந்தே ஆன்லைனா எழுதலாம். முன்னாடி மொபைல்லையே டெஸ்ட் எழுத முடிஞ்சது. ஆனா இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருச்சு. டெஸ்ட் எழுத லேப்டாப் அவசியம். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் விண்டோஸ் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும். மெனு செக்ஷன்ல லேர்னிங் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அங்கே LL டெஸ்ட்டுக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், மார்க் டெஸ்ட் செய்யணும்னா எப்படி செய்வது என்று எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் நாம ஆக்சுவல் டெஸ்ட் எழுதணும். அதனால நேராக எப்படி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்று காட்டுறேன். இங்கே ஆன்லைன் LL டெஸ்ட் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும். முன்னாடி என்னன்னா, இதே இடத்துல டைரக்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க.
ஆனா இப்போ சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ டெஸ்ட் எழுத உங்க பிசில ஒரு பிளக்இன், ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக ஸ்மார்ட் லாக்னு பேர் இருக்கும் ஒரு பிரவுசர் டவுன்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் பண்ணுங்க. டவுன்லோட் முடிஞ்சதும் டெஸ்க்டாப்ல ஒரு புதிய ஐகான் வரும். அங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நம்ம லேர்னிங் அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணணும். இப்போ பாஸ்வேர்ட் என்டர் பண்ற நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். ரொம்ப பேருக்கு இங்க டவுட் வரும், எங்களுக்கு பாஸ்வேர்ட் வரலையேன்னு. அது எதுனாலனா, பாஸ்வேர்ட் வரது 2 கண்டிஷன்ஸ் மீட் ஆன பிறகுதான். நீங்க ரோட் சேஃப்டி வீடியோ முழுக்க வாட்ச் பண்ணியிருக்கணும், உங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்டஸ் பேஜ்ல கூட காட்டும். இது முடிஞ்ச பின்னாடி தான் பாஸ்வேர்ட் மொபைலுக்கு போடும். பாஸ்வேர்ட் வரலையா இருந்தா ரீசெண்ட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீண்டும் பெறலாம். இது முன்பு ஆர்டிஓ ஆபீஸ்ல டைரக்ட் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு தரப்பட்ட பாஸ்வேர்ட் தான். இங்க டிஓபி என்டர் பண்ணி போனுக்கு வந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆனா ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்க எந்த சிஸ்டம்ல டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த சிஸ்டம்ல கேமரா இருக்கணும், மைக் இருக்கணும். அதாவது வெப்கேம் மஸ்ட். வெப்கேம் இல்லாத சிஸ்டம்ல டெஸ்ட் கண்டக்ட் செய்ய முடியாது. ஏன்னா ஃபேஸ் கேமரா மானிட்டரிங் கட்டாயம். ஆகவே டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிஸ்டமை செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்பா நீங்க ஒரு சிம்பிள் ஜூம் கால் மாதிரி ஓபன் பண்ணி கேமரா, மைக் சரியா வேலை செய்கிறதா என்ன செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் ரன் பண்றப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சிஸ்டம் பெர்மிஷன் கேட்டா ஒன்றும் டினை பண்ணாதீங்க, எல்லாமே அலோவ் பண்ணணும். ஒரு பெர்மிஷன் கூட டினை பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் மீண்டும் எனேபிள் பண்ணி பின்னாடி மீண்டும் லாகின் பண்ண வேண்டி வரும். இங்க கேமரா ஓபன் ஆகும். கேமரா ஃப்ரேம்ல சென்டர்ல உட்காருங்க. முகம் கிளியர்லி விசிபிள் ஆகணும். ஃபேஸ்க்கு நல்ல லைட் வரணும். கேப், சன்கிளாசஸ் போன்றவை போடக்கூடாது. விஷனுக்காக ஆப்டிக்கல் கிளாஸஸ் வேண்டியவர்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஆத்தென்டிகேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க ஃபேஸ ஆதார்ல இருக்கும் போட்டோவுடன் மேட்ச் பண்ணுவாங்க. ஏஐ அல்காரிதமும் வெரிஃபை பண்ணும். நீங்க தான் அந்த சேம் பர்சன் கன்ஃபார்ம் ஆகும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் டெஸ்ட் ஆரம்பமாகிவிடும். இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நடக்கிறப்பவும் டெஸ்ட் எழுதுறப்பவும் பின்னால் யாரும் நிற்கக்கூடாது. பேக்ரவுண்ட்ல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போ டெஸ்ட்ல எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்? கண்டினியூ கிளிக் பண்ணினா நீங்க செலக்ட் பண்ணிய லாங்குவேஜ்ல கொஸ்டின்ஸ் வரும். உதாரணத்துக்கு ரோட் சிம்பல்ல காட்டு அது என்ன அர்த்தம் என்று 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இப்படியே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் 15 கொஸ்டின் இருக்கும். அதுல 9 சரியா சொன்னாலே குவாலிஃபை ஆயிடுவீங்க. குவாலிஃபை ஆன பிறகு நாம டெஸ்ட் எழுதிய சேம் செக்ஷன்ல பிரிண்ட் லேர்னர்ஸ் லைசன்ஸ் ஃபார்ம் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் எந்ததையாவது என்டர் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணினா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணினா லேர்னிங் லைசன்ஸ் டவுன்லோட் ஆயிடும். இந்த லைசன்ஸ்க்கு 6 months வேலிடிட்டி இருக்கும். ஆனா 1 month ஆன உடனே பெர்மனன்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் முழு ப்ராசஸ். இப்படி நீங்க எளிமையா ஒரு புதிய டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்எல் வேலிடிட்டி 6 months. அது முடிஞ்சிடும் முன்னாடியே 1 month கழிச்சு எந்த நேரத்திலும் பெர்மனன்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இன்றைய வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதியவர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. ஜெய் ஹிந்த்.